So hello viewers, இன்னைக்கு நம்ம எந்த வீடியோ பத்தி பார்க்க போறோம்னா எப்படி வந்து ஒரு ட்ரெயினை வந்து அனிமேட் பண்ணி ஒரு ட்ரெயின் ட்ராக்ல நவர வைக்கிறது தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ரொம்ப ஈஸியாக பண்ண போகிறோம். நம்ம ஃபர்ஸ்ட்லி வந்து நம்ம டாக் டைப் HTML ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். HTML. ஸோ இப்போ நான் வந்து நம்ம விஷுவல் ஸ்டுடியோ கோட் யூஸ் பண்ணிக்கலாம். ஷார்ட்கட் இருக்குது. இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிளனேட்டரி மார்க் போட்டு அதை என்டர் கொடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு டோட்டலாகவே அது மடிஞ்சு போயிடும். உடனே வந்து நம்ம இதாயிடும். ஸோ இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. நம்ம டைட்டில் மட்டும் மாற்றிக்கலாம். அனிமேஷன் ஓகே போதும் அந்த டைட்டில். CSSோட லிங்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து டிவ் ஒன்று நான் க்ரியேட் பண்ணுறேன். அந்த டிவிஷன் டேக் பேர் வந்து ட்ரெயின்னு வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் இதை நான் என்ன பண்ணலான்னா, நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இமேஜை வந்து லொக்கேட் இமேஜ் சோர்ஸ் src ஈக்குவல் டு train.gif. ஓகே தந்ததுக்கப்புறம் மார்க்கியூவால் நான் ரேப் பண்ணிடுறேன். அடுத்தது இதை நான் போட்டுட்டு ஸ்க்ரால் அமௌண்ட்டுங்கிறத யூஸ் பண்ணுறேன். போட்டு ஒரு 30 செட் பண்ணிக்கிறேன் ஸ்க்ரால் அமௌண்ட்டை. நெக்ஸ்ட் வந்து style.cssக்குள்ளே போயிடலாம். பாடியை வந்து ஹைட் 100 ph வித் 100%. இதான் வந்து நான் பேக்ரவுண்ட் இமேஜ் செட் பண்ணிட்டுருக்கேன். மார்ஜின் 0, பேடிங் 0. அதுக்கப்புறமேட்டு பேக்ரவுண்ட் இமேஜை லொக்கேட் பண்ணலாம். URL background .jpg. ஸோ இந்த இமேஜ் தான் நம்ம லொக்கேட் பண்ணுவோம். ஓகே ஸோ பண்ணி முடிச்சோன்னையும் பேக்ரவுண்ட் சைஸை வந்து கவருக்கு வச்சுக்கலாம். ஓகேங்க, இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். நமக்கு இப்போ வந்து ஒரு ட்ரெயின் ட்ராக் இருக்குது. அதுக்கப்புறம் அங்கே ஒரு ட்ரெயின் போயிட்டுருக்கு. அதுதான் நம்ம பண்ண ட்ரெயின். இப்போ இது எப்படி வந்து இந்த ட்ரெயின் ட்ராக் மேலே கொண்டு வருதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து இந்த ட்ரெயின் அந்த இமேஜை தான் நம்ம இப்போ எதாவது பண்ணணும். ஸோ அதில் போயிட்டு பேடிங் டாப் 30% வச்சுக்கிறேன். ஸோ நம்ம கரெக்டாக அந்த ட்ரெயின் ட்ராக் கிட்ட வந்துருச்சு. அப்புறம் ஹைட் வந்து ஸோ அது ஒவ்வொரு ப்ரௌசருக்கும் உங்களோட ஸ்க்ரீன் சைஸ் பொறுத்து சேஞ்ச் ஆகும். ஸோ அந்தளவுக்கு பேடிங் டாப் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 100 ஹைட் வந்து 100 பிக்சல்ஸ் வச்சு, சரி 900லாம் தேவைப்படாது, 600 பிக்சல்ஸ் போதும் என் ஸ்க்ரீன் சைஸ்க்கு. இன்னும் பெரிய சைஸ் சேஞ்ச் இல்லைங்க, அதனால் நம்ம 900. ஓகே சின்ன சேஞ்ச் இருக்குது, வித் அட்ஜஸ்ட் பண்ணலாம். வித் வந்து அதுவும் 900 பிக்சல்ஸ் வச்சு பார்ப்போம். ஓகே ஸோ ரெண்டுத்துக்குமே பெரிய சேஞ்செலாம் இல்லைங்க. ஒரு 4000 பிக்சல்ஸ். ஓகே நமக்கு வந்து அப்போது 20% அட்ஜஸ்ட் பண்ணுவோம். பேடிங் டாப்பில் ரொம்ப கீழே போகுது. 3 ஸோ வித்து நமக்கு அது எதுவாக இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஓகே ஸோ லாஸ்ட்லி வந்து ஒரு ஸ்க்ரால் அமௌண்ட்டை நம்ம ஆட் பண்ணிட்டா ஸ்பீட் இருக்கும். ஸோ ஓகேங்க, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இமேஜ் வந்து ரொம்ப சூப்பராக வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. இந்த ட்ரெயின் ட்ராக் உள்ளார ரொம்பவே நல்லா ஒர்க் ஆகிட்டுருக்குங்க. ஸோ ஸ்க்ரால் அமௌண்ட் நம்ம வந்து தந்தனால அந்த ஸ்பீட் இருக்குது. உங்களுக்கு வேணால் ஸ்க்ரால் அமௌண்ட்டே டிஸ்கவுண்ட் பண்ணிக்கலாம். ட்ரெயின் பார்த்தீங்களா, ட்ரெயின் எவ்வளோ ஸ்லோவாக வருதுன்னு. ஸோ வந்து நான் ஸ்க்ரால் அமௌண்ட் வந்து
எவ்வளோ ட்ரெயினாக ஸ்பீடாக தானே வருமா? ஆமாம், ஸ்பீடுக்கு வரக்கூடாதுல்ல. ஆனால் இதில் ட்ரெயினாக கெட்டு. ஸோ வந்து எப்படி வருதுன்னு பாருங்கள். ஸோ நமக்கு ரொம்பவே ஆசமாக வந்து சூப்பராக வந்திருக்கு இந்த ட்ரெயின் வீடியோ. ஸோ எவ்வளோ சிம்பிளாக வந்து ஒரு பேக்ரவுண்ட் இமேஜை ஒரு ட்ரெயின் இமேஜை வச்சு நம்ம பண்ணிட்டோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.